உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆதார் அட்டை எடுக்க வந்தவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம். ஒரே நேரத்தில் திரளானோர் குவிந்ததால் தள்ளுமுள்ளு. தகாத வார்த்தைகளால் வசை. கோவில்பட்டி பேருந்து நிலைய பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதாக புகார். நகராட்சியின் செயல்பாட்டால் அல்லல் படுவதாக ஊர் மக்கள் குற்றச்சாட்டு. திருச்செங்கோடு அருகே வைரஸ் காய்ச்சலுக்கு 5 வயது சிறுமி உயிரிழப்பு. சம்பந்தப்பட்ட பகுதியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர ஆய்வு. ராஜபாளையம் சத்திரக்குடி சாலையில் ரயில்வே மேம்பாலம் இன்றி மக்கள் அவதி. மாணவர்களும் அலுவலகத்திற்கு செல்வோரும் அல்லல் படுவதாக குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆதார் அட்டைக்காக குவிந்த பொதுமக்கள் அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரே நேரத்தில் இவ்வளவு பேருக்கு எப்படி ஆதார் அட்டை வழங்க முடியும் என அதிகாரிகள் வினவியதால் அவர்களுக்கும் மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் உண்டது. பின்னர் அவர்கள் அலுவலகத்தின் உள்ளே சென்று அங்கிருந்தவர்களுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு அனைவருக்கும் டோக்கன் வழங்கப்படும் என்றும் பொறுமையாக இருந்து பதிவு செய்யும்படியும் வட்டாட்சியர் தெரிவித்தார். அப்போது டோக்கன் வாங்க அனைவரும் ஒரே நேரத்தில் முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. குடும்ப அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க இன்று கடைசி நாள் என தகவல் வெளியானதால் ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிக எண்ணிக்கையில் மக்கள் திரண்டதாக தெரிகிறது. இப்போ தாலுகா ஆபீஸ் ஒரு இடத்துல ஒரு சிஸ்டமும் ஆம்பூர் நகராட்சியில் ஒரு சிஸ்டம் மட்டும் போட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 500 பொதுமக்கள் தன் வேலை வெட்டியை விட்டுட்டு ஆதார் எடுக்கிறதுக்கு குழந்தைகள் பள்ளி படிப்பையும் கெடுத்து கூட்டு நின்றுக்கிறாங்க. ஆம்பூர் நகராட்சியில் 36 வார்டில் இதே நிலைமை நீடிக்குது. ஆம்பூர் வட்டத்திலே இதே நிலைமை நீடிக்குது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த கருவேப்பம்பட்டியைச் சேர்ந்த இமயாஸ்ரீ என்ற 5 வயது சிறுமி காய்ச்சல் பாதிப்பால் உயிரிழந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கருவேப்பம்பட்டி, குதிரை பள்ளம் ஆகிய பகுதிகளில் திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் மகாத்மா ஆய்வு மேற்கொண்டார். இதேபோன்று சுகாதாரத்துறையினர் அந்த பகுதியில் முகாம் அமைத்து காய்ச்சல் கண்டறியும் பரிசோதனைகளை மேற்கொண்டனர். மேலும் பொதுமக்களுக்கு காய்ச்சல் தடுப்பு மருந்துகளையும் விநியோகித்தனர். இப்போ ஒரு 10 நாளாக டெங்கு காய்ச்சல்னால தன்னால் இருந்து இப்போ இறந்து போச்சுங்க. இறந்தபடி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. அது இங்கே இருக்கிற டிச்சு தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குங்க. இதை பண்ணுறதுக்கு ஏதாவது இது பண்ணி கொடுங்க. இது மாதிரி வராத மாதிரி எல்லா பஞ்சாயத்து ஃபுல்லாக எல்லாம் இது பண்ணுற மாதிரி பண்ணி தரணும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 40 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட அந்த பேருந்து நிலையம் சிதிலமடைந்திருப்பதால் 5 கோடி ரூபாய் செலவில் அதனை புதுப்பிக்கும் பணி 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்டது. கடந்த ஜூன் மாதம் முடிவடையும் என அறிவிக்கப்பட்ட கட்டுமான பணிகள் இதுவரை முடியவில்லை என புகார் இருந்திருக்கிறது. இதனால் தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுவதால் இரவு நேரங்களில் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக கோவில்பட்டி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஆகவே பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மருத்துவர் சரவணன் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவரையும் சேர்த்து இதுவரை 7 பேர் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். முன்னதாக மதுரை ஹார்விப்பட்டியிலிருந்து பெரியசாமி தலைமையில் திமுகவினர் ஊர்வலமாக வந்தனர். முடிவில் மதுரை திருநகரில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் ஜீவாவிடம் சரவணன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திருப்பரங்குன்றம் தொகுதியில் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தெரிவித்தார். பின்னர் அவர்கள் மதுரை திரும்பும் வழியில் திமுகவினரின் இரு கோஷ்டிகளுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பிறகு காவல்துறையினர் தலையிட்டு அவர்களை சமாதானம் செய்தனர்.
மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்ட தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது மேட்டூர் அணையிலிருந்து நீர்த்திறப்பு 4000 கனஅடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அணைக்கு நீர்வரத்து குறைந்திருப்பதால் நீர்த்திறப்பை குறைத்திருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதுவரை சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து 57 நாட்களில் சுமார் 41 டிஎம்சி அளவுக்கு மட்டுமே நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 60 டிஎம்சி அளவுக்கான தண்ணீரை திறக்க வேண்டும் என்ற நிலையில் மேட்டூர் அணையில் இன்று காலை நிலவரப்படி நீர்மட்டம் 45.67 அடியாகவும் நீர் இருப்பு 15.19 டிஎம்சியாகவும் குறைந்துள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 111 கனஅடியாக உள்ளது. நீர்வரத்து குறைவினால் அணையின் நீர்மட்டமும் படிப்படியாக குறைந்து வருகிறது. தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையில் நிறுவ இருந்த கேட்டிற்கு மூவர் குழு அனுமதி பெற வேண்டும் என கேரள ஐஜி ஸ்ரீஜித் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அணையில் ஆய்வு மேற்கொள்ள சென்ற அவர் அணையில் புதிதாக கேட் அமைப்பதை மராமத்து பணியோடு சேர்க்க முடியாது என்றும் அது புதிய பணி என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனவே மூவர் கண்காணிப்பு குழு அனுமதிக்கு பின்னரே கேட் நிறுவ முடியும் என கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக தமிழக அரசு கடந்த மார்ச் மாதம் 95 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தது. மராமத்து பணிகளோடு சேர்த்து முல்லை பெரியாறு அணைக்கு இறங்கிச் செல்லும் நுழைவாயில் மற்றும் அணையின் சிறிய பேபி அணைக்கு செல்லும் வழி ஆகியவற்றில் கம்பிகளால் ஆன கேட் அமைக்க தமிழக பொதுப்பணித்துறை முடிவு செய்திருந்தது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தீவட்டிப்பட்டியில் நூலகம் பழுதடைந்து காணப்படுவதால் பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கிராமப்புற மற்றும் மலைவாழ் மக்களின் உயர்கல்விக்காகவும் அரசின் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகவும் இந்த நூலகம் உருவாக்கப்பட்டதாகவும் ஆனால் தற்போது இதனை பயன்படுத்த முடியாது வருத்தமளிப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சுமார் 10 ஆண்டுகளாக இந்த கட்டடம் பயன்படுத்தப்படாமல் இருப்பதால் நூலக வளாகம் ஆக்கிரமிக்கப்படுவதாகவும் புகார் கூறப்படுகிறது. கட்டடத்தை பராமரித்து நூலகத்தை செயல்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜபாளையத்தில் முக்கிய சாலையில் ரயில்வே மேம்பாலம் இல்லாததால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என அரசியல்வாதிகள் அளித்த வாக்குறுதி காற்றில் பறக்கவிடப்பட்டிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் இருந்து சத்திரப்பட்டி செல்லும் சாலை மிகுந்த போக்குவரத்து நிறைந்த பகுதியாகும். வெம்பக்கோட்டை, ஆலங்குளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து சத்திரப்பட்டியை கடந்து ராஜபாளையம் வரும் வாகனங்கள் இந்த வழியாகத்தான் வர வேண்டும். ரயில் பாதை அமைந்திருக்கும் இந்த பகுதியில் மேம்பாலம் இல்லாததால் மக்கள் சொல்லொண்ணா துயருக்கு ஆளாகி வருகின்றனர். இவ்வழியாக பள்ளி மற்றும் அலுவலக நேரங்களில்தான் ரயில்களும் வருவதால் மாணாக்கர்களும் வேலைக்கு செல்வோரும் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். காலை டைம், மதியம் வேலைக்கு போகிற டைம், இந்த ராஜபாளையத்திலே முக்கியமான தொழிற்சாலையை பூரா இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அதனால ஒரு நாளைக்கு 5000 பேர் இங்கிட்ட போக்குவரத்து நைட்லையும் பகலிலையும் விடிய விடிய ஆள் போய்கிட்டு தான் இருக்குது. இங்கிட்ட தொழிற்சாலை இருக்கிறதுனால இந்த ரயில்வே பாலம் போட்டாங்கன்னா போக்குவரத்துக்கு நல்லா இருக்கும். ரயில்கள் வருவதற்குள் கேட்டை கடந்துவிட வேண்டும் என்ற அவசரத்தில் செல்வதால் ஒரு சிலர் விபத்தில் சிக்குவதாகவும் கூறுகின்றனர் அவ்வழியாக வழக்கமாக சென்று வருவோர். ரயில்கள் சென்ற பின்னரும் வாகனங்கள் எளிதில் கடக்க முடியாத அளவிற்கு சாலை குறுகலாக இருப்பது மற்றொரு பிரச்சனை என்கிற குற்றச்சாட்டும் கூறப்படுகிறது. மில் ரோடு, சத்திரப்பட்டி மெயின் ரோடு, புது பஸ் ஸ்டாண்ட் 3 ரோடு வருது. 3 ரோடுமே கேட்ட போட்டதுலேருந்து 20 நிமிஷத்துக்கு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 3 ரோட்லேயும் வண்டி நிற்கி. அதனால நம்ம கரெக்டான நேரத்துக்கு போக முடியல. ஆனால் ட்ரெயின் திறந்து விட்டதுன்னு கரெக்டான நேரத்துக்கு வர்றதும் கிடையாது. திறந்து விட்டோன்னு 20 நிமிஷத்துக்கு மேலே லேட் ஆகுது. அதனால கரெக்டான நேரத்துக்கு போக முடியல எங்களால். பொதுமக்கள் பள்ளிக்கு போகிறது நேரம் லேட் ஆகுது. எது அவசரத்துக்கு போகணும்னு லேட் ஆகிட்டு தான் இருக்குது. இங்கு ரயில்வே மேம்பாலம் அமைத்து தரப்படும் என அரசியல் கட்சிகள் கடந்த 15 ஆண்டுகளாக தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் சாடினர். ஆகவே ராஜபாளையம் சத்திரக்குடி சாலையில் ரயில் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் எனும் மக்களின் குரல் ரயில்வே நிர்வாகத்தின் காதுகளில் ஒலிக்கும் என நம்புவோம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கருப்பு ஞானியார். சேலம் அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணை 1 வாரம் கவுன்சிலிங்கிற்காக பெண்கள் காப்பகத்திற்கு போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர்.
குழந்தை இல்லாத காரணத்தினாலேயே அந்த பெண் கடத்தலில் ஈடுபட்டதால் மனிதாபிமான அடிப்படையில் கவுன்சிலிங் முடிந்தவுடன் போலீசாரை அவரை சொந்த ஜாமீனில் விடுவிக்க முடிவு செய்துள்ளனர். கடந்த 26ஆம் தேதி சேலம் அரசு மருத்துவமனையில் இந்து வெங்கடேஷ் தம்பதியின் குழந்தையை பெண் ஒருவர் கடத்திச் சென்றார். இதனையடுத்து சிசிடிவியில் பதிவான காட்சியின் அடிப்படையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியிலிருந்து குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டது. சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட அந்த குழந்தையை காவல் துணை ஆணையர் ஜார்ஜ் பெற்றோரிடம் வழங்கினார். இந்த லேடியை வந்து குழந்தைய கூட்டிட்டு தருமபுரி பாலக்கோடுல போயிருந்தாங்க. அங்கேருந்து தான் நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப பொதுமக்களும் ரொம்ப இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு. அங்கேயிலிருந்து நாங்கள் குழந்தைய மீட்டி வந்ததா. அக்யூஸ் லேடி வந்து குழந்தை 3 வருஷமா கல்யாணமாயும் குழந்தை பிறக்காம இருந்தது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு சைல்டு ராக்கெட் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அந்த அம்மாவை நாங்கள் வந்து குறை சொல்றதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு சமுதாயத்துடையும் ஒரு குழந்தை இல்லாமல் பார்க்குற நம்மளோட கல்ச்சருடைய ஒரு தப்பு இருக்கு அதில். நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே கேரள மாநில எல்லையை ஒட்டி அமைந்திருக்கும் இலத்தூர் சுப்பிரமணியபுரம் பகுதிகளில் உள்ள சிமெண்ட் கிடங்கியில் வேறு இடங்களுக்கு மாற்றும்படி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலத்திற்குள் 17 டன் வரை எடையேற்றிய வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. தமிழக பகுதிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் 35 டன் எடையுள்ள சிமெண்ட் மூட்டைகளை சுமந்து வரும் லாரிகள் இங்குள்ள குடோன்களில் எடையை பாதியாக குறைப்பதற்காக சிமெண்ட் மூட்டை இறக்கி ஏற்றும்போது மாசு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. திருவையாறு காவிரி ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக இரும்பு பாலத்தை அகற்றுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மது அருந்துபவர்கள் பாலத்தை கடப்பவர்களை தொந்தரவு செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 18 ஆண்டுகளுக்கு முன்பு திருவையாறு தஞ்சையை இணைக்கக்கூடிய பல கோடி ரூபாய் செலவில் பாலம் அமைக்கப்பட்டது. இதற்கான வேலைகள் நடந்த சமயத்தில் மக்கள் 30 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டி இருந்ததால் தற்காலிகமாக இரும்பு பாலம் அமைக்கப்பட்டது. தற்போது இந்த பாலத்தில் சிலர் மது அருந்துவிட்டு ரகளை செய்வதாகவும் பிளாஸ்டிக் குப்பைகள் உள்ளிட்டவைகளால் சுகாதாரக்கேடு ஏற்பட்டிருப்பதாகவும் மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இதனால் பாலத்தை அகற்றும்படி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் தனியார் தொழிற்சாலையில் அமைந்திருக்கும் அமில சுத்திகரிப்பு நிலையத்தை மாற்றக்கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு விவசாய சங்கம் மற்றும் சிஐடியு சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அட்டுக்கொள்ளை கிராமத்தில் இயங்கும் இந்த தொழிற்சாலையினால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாவதாக குற்றம் சுமத்தப்பட்டது. முதலமைச்சர், மாவட்ட ஆட்சியர், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு பலமுறை கோரிக்கை மனு அனுப்பியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் சாடினர். ஏழை விவசாயிகளை பாதிக்கின்ற அமில சுத்திகரிப்பு நிலையத்தை உடனடியாக மாற்ற வேண்டும். வருகின்ற 2ஆம் தேதி தாலுகா அளவில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தாசில்தார் அறிவித்திருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு ஏற்பட வேண்டும். இல்லை என்றால் இதே எல்லைநிலை பகுதியிலே மறியல் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலை முற்றுகை உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை விவசாய சங்கமும் அதே போல சிஐடியும் ஊர் பொதுமக்களிடம் நடத்துவோம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டம் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர் மழையால் கொடைக்கானல் தலையாறு நீர்வீழ்ச்சிக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரை காண சுற்றுலா பயணிகள் பெருமளவில் வரத் தொடங்கியுள்ளனர். அதனை அவர்கள் படம் எடுத்தும் மகிழ்கின்றனர். தலையாறு நீர்வீழ்ச்சி நாட்டின் உயரமான 3வது நீர்வீழ்ச்சியாக கருதப்படுகிறது. இது 900 அடி உயரத்தில் அமைந்திருப்பதால் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்திருக்கிறது. நாகை மாவட்டம் அரிச்சந்திரா நதியில் மீன் குத்தகைக்கு விடுவதால் பாதிப்பு ஏற்படுவதாக கூறி 5 கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். ஆற்றில் மீன் பாசியை குத்தகைக்கு விடக்கூடாது என்று ஆட்சியர் பிறப்பித்த உத்தரவு மீறப்படுவதாக அவர்கள் குறை கூறினர். மீன் பாசிகளை குத்தகைக்கு விடுவதால் அரிச்சந்திரா நதியின் குறுக்கே மணல் மூட்டைகளை அடுக்கி மீன்பிடித்து வருவதால் சம்பா பயிர்கள் பாதிக்கப்படுவதாக அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஆற்று நீர் தேக்கி வைக்கப்படுவதால் கரைகள் உடையும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் மேலும் குறிப்பிட்டனர். ஆகவே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரை கேட்டுக் கொண்டனர்.
நாங்கள் அந்த ஆற்றுல இறால் மீன் பிடித்து தான் பழப்படுத்தி வருகிறோம். இதில் ஒரு சில நபர்கள் அந்த ஆழத்தையும் ஆற்றையும் இலம் விட விட்டு அவங்க சம்பாதிக்கிறதுக்காக எங்களுக்கு மறியல் பண்ணுறாங்க. ஆற்றுல இறால் தர விடான்னு மறியல் பண்ணுறாங்க. இது இல்லைன்றா நாங்கள் பிச்சை எடுக்கிறத தவிர வேறு வழி கிடையாது. எங்களை பிள்ளை குட்டி எல்லாமே இருக்கிறாங்க. எங்கள் மக்கள் நிறையா கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். இதுக்காக தான் கோரிக்கை மனு கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கோம். இது இல்லாமல் அவங்க ஒரு சில பேர் நபர்கள் 4 நபர்கள் சம்பாதிக்கிறதாக இந்த மக்களை திசை திருப்பி ஏலம் விடணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. நாங்கள் 6 குளம்லாம் தடவி தான் பழைக்கணும். எங்களை சூடி 3 கிராம மக்கள் அதோடும் பழைக்கணும், நாங்களும் பழைக்கணும். தண்ணியில் எங்களை நடக்க விட மாட்டாங்க. அவங்க ஏலம் எடுத்து குத்தா வர்த்தாங்கன்னா எங்களை தண்ணியில் நடக்க விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. எங்களுக்கு எந்தமான தொழிலும் இல்லை. எங்களை அதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த 5 வருஷமாக குத்தா வரலாமல் இப்போ என்ன குத்தா ஓட்டுறீங்க? சேதமடைந்த 3 சக்கர சைக்கிளுக்கு மாற்றாக புதிது வழங்க கோரி மாற்றுத்திறனாளி ஒருவர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் பல்வேறு தரப்பினருக்கு உதவிகள் வழங்கப்பட்டன. அப்போது அங்கு வந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் தனது கோரிக்கை தொடர்பான மனுவை ஆட்சியர் நிர்மல் ராஜிடம் வழங்கினார். அவரது கோரிக்கை மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதி கூறியிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள விளாம்பட்டி கண்மாயை தூர்வாரும்படி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 60 ஆண்டுகள் பழமையான கிடாங்குளம் கண்மாய், விளாம்பட்டி, பூலா ஊரணி உள்ளிட்ட 10 கிராமங்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. 200 ஏக்கருக்கு அதிகமான விவசாய நிலங்களுக்கு பாசன வசதியும் வழங்கி வருகிறது. அந்த கண்மாயின் கரை பலமிழந்து காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 20 ஆண்டு காலமாக கண்மாய் தூர் வாரப்படாததால் நீரை தேக்கி வைக்க முடியவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கனமழை காரணமாக தேனி அல்லிநகரம் பகுதியில் சின்னக்குளம் கண்மாய் கரையோரம் அமைக்கப்பட்ட கழிவுநீர் சாக்கடையில் உடைப்பு ஏற்பட்டு மழை நீருடன் சாக்கடை நீர் வீடுகளுக்குள் புகுந்தது. மச்சால் தெரு பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதால் அங்கிருந்த பொருட்கள் அனைத்தும் அடித்துச் செல்லப்பட்டன. மேலும் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தன. கண்மாய் தூர்வாரப்படும் நிலையில் அதில் சாக்கடை நீர் கலக்காமல் இருப்பதற்காக அமைக்கப்பட்ட சாக்கடையின் அகலம் குறைவாக இருந்ததே சம்பவத்திற்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாக்கடை தண்ணியை கடத்திட்டு தானங்க சார் இவங்க வந்து தூர் வாரணும். அதை விட்டுட்டு யார் எப்படி போனால் என்னன்னு சுத்த அடைச்சி வச்சிருக்காங்க. இது வந்து எல்லா ஊர் மக்களை பூரா பாதிக்குது. தண்ணி ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வந்து ஏறிட்டு எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இப்போ தூர் வாடுறாங்க. முசிறி அருகே அரசு பேருந்தும் சரக்கு வாகனமும் மோதியதில் 5 பேர் காயமடைந்தனர். திருச்சியிலிருந்து சேலம் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் முசிறியிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற சரக்கு வாகனமும் உமையாள்புரம் என்ற இடத்தில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த 5 முசிறி அரசு மருத்துவமனையில் முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் திருச்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்தில் சரக்கு வாகன ஓட்டுநர் சந்திரசேகரனின் காலில் படுகாயம் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே குடிபோதையில் தனியார் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு பேருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. விருத்தாச்சலத்திலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு 65க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. பேருந்தை ஓட்டிச் சென்ற செந்தில் ராஜா என்பவர் குடிபோதையில் பேருந்தை தாறுமாறாக இயக்குவதாக பயணிகள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். எனவே கடைவீதியில் சென்று கொண்டிருந்த பேருந்தை மறித்த காவல்துறையினர் பயணிகளை பத்திரமாக இறக்கிவிட்டனர். ஓட்டுநர் செந்தில் ராஜா மீது வழக்கு பதிந்ததோடு பேருந்தையும் பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரை அடையாளம் தெரியாத நபர்கள் வழிமறித்து அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பினர். மேலூர் அருகே தெற்கு பெட்டியைச் சேர்ந்த ராஜா என்பவர் தனது உறவினர் கணேஷ் என்பவருடன் வெளியூர் சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது மற்றொரு வாகனத்தில் வந்த 4 பேர் கிடாரிப்பட்டியில் ராஜாவை வழிமறித்து அரிவாளால் வெட்டினார்கள். காயமடைந்த அவர் மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சம்பவம் குறித்து புகார் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ராஜாவுடன் சென்ற கணேஷிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா இன்று தொடங்கியிருக்கிறது. இதனை முன்னிட்டு காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர்.
முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் திகழ்கிறது. இங்கு இந்த ஆண்டிற்கான கந்தசஷ்டி விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே கடலில் நீராடி காவி பச்சை நிற ஆடை அணிந்து விரதத்தை தொடங்கினர். இன்று தொடங்கியுள்ள கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் வரும் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. கடலூர் மீனவர்கள் மழை வெள்ளம் காலத்தில் மாவட்டத்தில் உள்ள ஆறுகளின் முகத்வார பகுதியில் படகுகளை நிறுத்த வேண்டாம் என ஆட்சியர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். கடலூர் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆறு, கெடிலம் ஆறு, வெள்ளாறு, கொள்ளிடம் என பல ஆறுகள் பாய்ந்தோடி கடலில் கலக்கின்றன. இந்த ஆறுகளின் முகத்வார பகுதியில் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் ஃபைபர் படகுகளை நிறுத்தி வைப்பர். மழை வெள்ள காலத்தில் ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுக்கும் போது படகுகள் அடித்துச் செல்லப்படும். இதனால் இந்த முறை முகத்வார பகுதியில் படகுகளை நிறுத்த வேண்டாம் என கடலூர் மாவட்ட ஆட்சியர் மீனவர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார். புதுக்கோட்டை நகரில் மதுரை தஞ்சை சாலை ஆங்காங்கே சேதமடைந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். எனவே பிருந்தாவனம், அண்ணாசிலை ஆகிய இடங்களில் சாலைகளை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையக்கூடிய வகையில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 141வது பிறந்தநாளை ஒட்டி மதுரையில் உள்ள தனியார் பள்ளியில் விழா நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பட்டேலின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 3 தொகுதி சட்டப்பேரவைத் தேர்தலில் பணம் அளிக்கும் கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்க கூடாதென கேட்டுக் கொண்டார். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.